ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த வாரம் வீக்கெண்டில் என்னென்ன படங்கள்லாம் தேட்டருக்கு அப்புறமா ஓடிடியில் ப்ரீமியர் ஆகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வாரம் தேட்டர்கள் ரிலீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சந்தானம் நடித்த இங்கே நான் தான் கிங்கு அப்படின்ற ஒரு தமிழ் படத்தை இந்த வாரம் தேட்டருக்கெல்லாம் கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா நம்ம விஜயகுமார் நடித்த எலெக்ஷன் படத்தை இந்த வாரம் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தி கார்ஃபீல்டு மூவி அப்படின்ற ஒரு அனிமேட்டட் மூவியை இந்த வாரம் தேட்டரில் கொண்டு வராங்க. அதில் முக்கியமாக அந்த படத்தை ஒரு பேண்டன் ஃபிலிமாக 3Dயில் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம யாசிகா ஆனந்த் நடித்த படிக்காத பக்கங்கள், அதுக்கப்புறமா கன்னி அப்படின்ற ஒரு கிரைம் ஹிஸ்ட்ரி படத்தையுமே இந்த வாரம் தேட்டருக்கெல்லாம் கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா கர்டம் புக்டம் அப்படின்ற ஒரு ஹிந்தி படத்தையுமே ஒரு பேண்டன் ஃபிலிமாக இந்த வாரம் தேட்டருக்கெல்லாம் கொண்டு வராங்க. இந்த படங்கள் எல்லாமே இந்த வாரம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் யாருனாச்சும் இந்த படங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம எலன் டைரக்ஷனில் நம்ம கவின் நடிச்சு ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன ஸ்டார், அதுக்கப்புறமா நம்ம சுந்தர்சி டைரக்ஷனில் நம்ம தமன்னா, ராசிகண்ணா, அடுத்து நம்ம சுந்தர்சி, இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சு ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன அரண்மனை பார்ட் 4. இந்த படங்கள் எல்லாமே இந்த வாரமும் பெரும்பாலான தேட்டரில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் யாருனாச்சும் இந்த படங்களை இது வரைக்கும் பார்க்கல, உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த படங்களை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்க. அதுக்கப்புறமா இந்த வாரம் ஓடிடியை பொறுத்த வரைக்கும் நம்ம விக்னேஷ் கார்த்திக் டைரக்ஷனில் நம்ம கலையரசன், அடுத்து நம்ம சாண்டி நடிச்சு ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன ஹாட்ஸ்பாட், இந்த படத்தை இந்த வாரம் ஆகா தமிழ், அதுக்கப்புறமா டென்ட் கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஓடிடிலையுமே இந்த ஹாட்ஸ்பாட் படத்தை இந்த வாரம் ப்ரீமியர் பண்றாங்க. அதுக்கப்புறமா ஜி5 ஒரிஜினல் மூவியான தலைமைச் செயலகம் படத்தை இந்த வாரம் ஜி5ல தமிழ், தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 2 லாங்குவேஜ்ல ப்ரீமியர் பண்றாங்க. ஜி5ல போய் பாருங்க. அதுக்கப்புறமா பாகுபலி படத்துடைய ஒரு அனிமேட்டட் சீரியஸ், அதாச்சும் கிரவுண்ட் ஆஃப் பிளட் அப்படின்ற ஒரு அனிமேட்டட் சீரிஸை இந்த வாரம் ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியர் பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக அந்த சீரியஸ் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி, பெங்காலி, மராத்தி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 7 லாங்குவேஜில் ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறமா அமேசான் பிரைமுடைய ஒரிஜினல் சீரிஸான அவுட்டர் ரேஞ்ச் அப்படின்ற ஒரு ஹைஃபை சீரிஸை இந்த வாரம் அமேசான் பிரைம் வீடியோவில் ப்ரீமியர் பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக அந்த சீரியஸ் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 4 லாங்குவேஜில் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறமா நெட்ஃப்ளிக்ஸோடைய ஒரிஜினல் சீரிஸான பிரிஜர்டன் அப்படின்ற ஒரு சீரிஸோட 3வது சீசனை இந்த வாரம் நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சீரியஸ் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 4 லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் போய் பாருங்கள். அதுக்கப்புறமா தி 8 ஷோ அப்படின்ற ஒரு கொரியன் சீரிஸை இந்த வாரம் நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக அந்த சீரியஸ் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 4 லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி ஆஸ்லி மேடிசன் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸுமே இந்த வாரம் நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக அந்த சீரியஸ் தமிழ் டப்புடுலுமே அவைலபிளாக இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் போய் பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம விக்கி கௌசல் நடிச்சு ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன சாரா ஹக்டே சாரா பக்டே படத்தை இந்த வாரம் ஜியோ சினிமாவில் ப்ரீமியர் பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக அந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி, பெங்காலி, மராத்தி, போஜ்பூரி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 8 லாங்குவேஜில் ஜியோ சினிமாவில் அவைலபிளாக இருக்கும். ஜியோ சினிமாவில் போய் பாருங்கள். ஸோ இந்த வாரம் தேட்டர் ஓடிடி அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகிற படத்தில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்னென்ன படங்கள்லாம் ஓடிடியில் ப்ரீமியர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு.